Hi and hello everyone. This is Beslin from Beslin Math Easy channel. Welcome to all. எல்லாரும் எப்படிமா இருக்கீங்க? இன்னைக்கு 8ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 1 எண்கள் நம்பர்ஸில் பயிற்சி 1.4 அதில் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். என்னன்னா fill in the blanks தான் கேட்டிருக்காங்க, அதாவது நிரப்புக. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் the ones digit in the square of 77 is dash. இதுதான் கொஸ்டின். 77இன் வர்க்கத்தில் உள்ள ஒன்றுகள் இலக்கம் என்னவா இருக்கும்? இதுதான் என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது ஒன்றுகள் இலக்கம் இது 77. அப்போ ஒன்றுகள் இலக்கம்னா இதுதான் ஒன்று, இதோட இது வந்து 10 ஒன்ஸ் டென்ஸ்ன்னு சொல்லுவோம், இடமதிப்பு இல்லையா? இப்போ ஒன்றுகள்னு சொல்லும் போது ஒன்ஸ் டிஜிட்னா இங்கே 7. அப்போது இதோடைய என்ன கேட்டிருக்காங்க, வர்க்கத்தில் உள்ள ஸ்கொயர்னு சொல்லும் போது இது வந்து 2 டைம்ஸ் நம்ம பெருக்கணும். அப்போ 7 × 7 49. அதோடைய ஒன்றுகள் இலக்கம் அப்படின்னா 9. சரியா? அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும்? 9ஆக இருக்கும். அப்போ டேஷில் என்ன ஃபில் பண்ணணும்? 9 ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா 24 ஸ்கொயர் மற்றும் 25 ஸ்கொயர் 2 ஆகியவற்றுக்கு இடையே டேஷ் எண்ணிக்கையிலான வர்க்கமற்ற எண்கள் உள்ளன. த நம்பர் ஆஃப் நான் ஸ்கொயர் நம்பர்ஸ் பிட்வீன் 24 ஸ்கொயர் அண்ட் 25 ஸ்கொயர் இஸ் டேஷ். இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது 24 ஸ்கொயர் பண்ணுறாங்க, 25 ஸ்கொயர், இதுக்கு இடையில வர்க்கம் இல்லாத வர்க்கமற்ற எண்கள் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, வர்க்கமற்ற எண்கள். இது நம்பர்ஸ் எப்படி இருக்குது? 24 25 இருக்குது. இது கான்சிக்யூட்டிவ் நான் ஸ்கொயர். ஓகேவா? என்ன சொல்லிட்டாங்க? வர்க்கமற்ற எண்கள். அப்போ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, 2nன்னு சொல்லி. இதில் ஃபஸ்ட்டு நம்பர் என்ன? 24. அப்போ ஃபஸ்ட்டு நம்பரை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 2 × 24. அப்போ என்ன கிடைக்கும்? மல்டிபிள் பண்ணால் 2 4s are என்ன 8, 2 2s are 4. அப்போ மொத்தம் 48 நம்பர்ஸ் இருக்கும். அப்போ 24க்கும் 25 இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? வர்க்கமற்ற எண்கள். நான் ஸ்கொயர் நம்பர்னு சொன்னாலே 2n. அதுவும் இல்லாமல் இது அடுத்தடுத்த எண்களாக இருக்குது, 24 25. அப்போது கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸாக இருக்கிறனால ஃபார்முலா 2n அப்ளை பண்ணுறோம். எண்ணிக்காக ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர் ஃபஸ்ட்டு வேல்யூ 24 அப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது 48 கிடைக்கும். அப்போது இந்த 24 ஸ்கொயருக்கும் 25 ஸ்கொயருக்கும் இடையில வந்து நான் ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? 48 நம்பர்ஸ் கிடைக்கும். அப்போ என்ன இருக்கும்? 48 இந்த டேஷில் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷனே கேட்டிருக்காங்க. 300க்கும் 500க்கும் இடையே டேஷ் முழு வர்க்க எண்கள் இருக்கும். எத்தனை இருக்குது? த நம்பர் ஆஃப் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதுதான் முழு வர்க்கம், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் பிட்வீன் இடையில எதுக்கு? 300க்கும் 500க்கும். அப்போ இந்த 300க்கும் 500க்கும் இடையில பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் எத்தனை இருக்கும்? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ த நம்பர் ஆஃப் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அப்போ முழு வர்க்க எண்கள் எதுக்கு? 300க்கும் 500க்கும் இடையில கேட்டிருக்காங்க. இப்போ 300க்கும் 500க்கும் நான் இப்போ இடையிலேருந்து எழுதியிருக்கேன் பாருங்கள். இப்போ 17 ஸ்கொயர் பண்ண இதுக்கு முன்னாடிலாம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் நான் 17லேருந்து எடுத்திருக்கேன். 17 ஸ்கொயர் பண்ணால் 17 × 7 289 கிடைக்கும். அதே மாதிரி 18 ஸ்கொயர் பண்ணும்போது 324 கிடைக்கும். 18 ஸ்கொயர் பண்ணும்போது 324 கிடைக்கும். 19 ஸ்கொயர் பண்ணும்போது 361 கிடைக்கும். அப்படியே ஒரு 23 வரைக்கும் ஸ்கொயர் பண்ணால் 529 கிடைக்கும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 300க்கும் 500க்கும் இடையில எத்தனை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும்? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா இப்போது 2 ஸ்கொயர்னு சொன்னால் என்ன? 4 கிடைக்கும். அப்போது 4 கரெக்டாக கிடைக்குது இல்லையா? ஸோ இதுதான் 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் பண்ணும்போது என்னவாகும்? 4. இப்போ 3 ஸ்கொயர்னா 9. அப்போ இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே 300க்கும் 500க்கும் இடையிலனா கண்டிப்பாக 300க்கு மேலே இருக்கணும், 500 விட கம்மியாக இருக்கணும். ஓகேவா? அதாவது 300க்கு மேலே 500க்கு கம்மி. அப்போது 100 விட அதிகம்னா 289 கண்டிப்பாக வரப்போகிறது இல்லை. ஸோ இது வராது. இது என்ன? 324 வரும். அடுத்து 361 வரும், 400 வரும், 441 வரும். ஏன்னா 500க்கு விட அதிகமாகிடக்கூடாது, அதில் கொஞ்சம் பார்த்துக்கணும் நம்ம. அப்போ 484 வரும். 529 வராது, ஏன்னா 500க்குள்ளே தான். இப்போ மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் 1 2 3 4 5. அப்போ மொத்தம் 5 நம்பர்ஸ் இருக்குது. 5 நம்பர்ஸ் வந்து இந்த 300க்கும் 500க்கும் இடையில இருக்கும். அப்போ என்ன இருக்கும்? 5 முழு வர்க்க எண்கள். அப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வந்து மொத்தம் இது 2 நம்பருக்கு இடையில எத்தனை இருக்கும்? 5 இருக்கும். சரியா?
ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஓர் எண்ணில் 5 அல்லது 6 இலக்கங்கள் இருப்பின், அந்த எண்ணின் வர்க்கமூலத்தில் டேஷ் இலக்கங்கள் இருக்கும். இஃப் a number has 5 digit or 6 digit in it, then its square root will have. அதாவது ஒரு நம்பர், அதாவது 5 இல்லது 6 இலக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா, அதோட வர்க்கமூலத்தில் வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்களேன். 5 டிஜிட் ஆர் 6 டிஜிட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 5 டிஜிட்னா 1 2 3 4 5ன்னு எடுத்திருக்கேன். அப்போ 1 2 3 4 5. அடுத்து 6 டிஜிட் சொல்லியிருக்காங்க. அப்போது 1 2 3 4 5 6. இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6. அப்போ இது வந்து 5 டிஜிட். ஓகேவா? 5 இலக்கம். இது வந்து 6 இலக்கம். அப்போது இதில் என்ன பண்ணுறேன், கடைசியிலேருந்து பார் போடலாம். 2 நம்பராக தானே பார் போடுவோம். இப்போ இதுக்கு இதுக்கும் இதுக்கு. அப்போ இந்த நம்பர் எடுத்துட்டா 6 டிஜிட்டில் வந்து 6 இலக்கத்தில் இதுக்கு இந்த நம்பர் இந்த நம்பர். அப்போ பாருங்கள் எத்தனை பார் போட்டிருக்கேன். 1 2 3. அப்போ 3 பார். அப்போ அதே மாதிரி இது வந்து 6 இலக்க எண்கள். இதுக்கு எத்தனை பார் போட்டிருக்கோம். 1 2 3. அப்போ இதுக்கும் 3. அப்போது டிஜிட்ஸ் வந்து 5 டிஜிட்டாக இருந்தாலும் 6 டிஜிட்டாக இருந்தாலும் எத்தனை வருது நமக்கு? 3 இலக்கங்கள் தான் இருக்கும். சரியா? அப்போ ஆன்சர் வந்து என்ன? 3. அப்போ வந்து ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்? 3ஆக தான் இருக்கும். ஸோ 3ன்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். அடுத்து 5th சப்டிவிஷன். ரூட் 180ன் மதிப்பானது டேஷ் மற்றும் டேஷ், இது ரெண்டுமே கேட்டுருக்காங்க. டேஷ் மற்றும் டேஷ் என்ற முழுக்களுக்கு இடையே இருக்கும். த வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப் 180 லைஸ் பிட்வீன் த இன்டிஜர்ஸ் டேஷ் அண்ட் டேஷ். எந்த ரெண்டு நம்பருக்கு இடையில அமையும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரூட் ஆஃப் 180. இப்போ ரூட் ஆஃப் 180 இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வர்க்கமூலம். அப்போ 180 இல்லையா, 180 லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட்டாக தான் நம்ம எடுக்கணும். அப்போ 1 2 இந்த 2 டிஜிட் 1 மட்டும்தான் இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணலாம், 1 இருக்குது. 1 எத்தனை டைம்ஸ் வரும்? 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9 கிடச்சிரும். பட் நமக்கு 1 தான் வேணும். பட் 2 ஸ்கொயர் பண்ணாலே 2 டைம்ஸ்னாலே 4 வந்துடுது. அப்போது 1 டைம் மட்டும்தான். அப்போது 1 1 1 1 1 சார் 1 தான் வரும். ஓகே. இப்போ 1 சப்ராக்ட் பண்ண 1லேருந்து 1 கழிச்சு என்ன வந்துடும் நமக்கு? 0 வந்துடும். அடுத்து இந்த 2 டிஜிட் இருக்கு இல்லையா, இந்த 2 டிஜிட்டையுமே நம்ம சேர்த்து இறக்கணும். 8ஐயும் 0 சேர்த்து தான் இறக்கணும். ஓகே. இப்போ 80 இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. 1ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ 1 × 2 என்ன கிடச்சிரும்? 2 மட்டும் கிடச்சிருக்கு. இங்கே என்ன இருக்குது? 80 வரணும். அப்போது 2 மட்டும்தான் இங்கே இருக்குது இப்போதைக்கு. அப்போ 2ஆல் 2ஓட எந்த நம்பரை பெருக்குன்னா, சரியா? இப்போது 2 இங்கே பாருங்கள், 2 மட்டும்தான் இங்கே இருக்குது. 2 வந்து இப்போ 2 சேர்த்து பெருக்குனா கண்டிப்பாக அதே நம்பரால் பெருக்கணும். அப்போது 2 சேர்த்தா இங்கேயும் 2. அப்போ 2 2s are 4, 2 2s are 4. சப்போஸ் இங்கே 2 தான் இருக்குது, இங்கே என்ன இருக்குது? 2 மட்டும்தான் இருக்குது. 3 டேபிள்னா இங்கே 3 இங்கேயும் 3. அப்போ 3 3s are 9, 3 2s are 6, 69 ஆயிடும். அடுத்து என்ன பண்ணுறேன், 4ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். 4ஆல் பெருக்கும் போது 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ இங்கே 4 சேர்த்தா அதே 4ஆல் பெருக்கணும். 4 4s are 16, ரிமைனிங் 1, 4 2s are 8, 1 9. அப்போ என்ன கிடைச்சிரும்? 96. இங்கே நமக்கு என்ன இருக்குது? 80. அப்போது இது செட் ஆகாது. எது செட் ஆகும்? இந்த 23. அப்போது இங்கே 3 போட்டால் கண்டிப்பாக இங்கேயும் 3 போடணும். அப்போ 23 3 தடவை பெருக்கும்போது நமக்கு என்ன கிடச்சிரும்? 69. அவ்வளோதான். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன கிடச்சிருக்கு நமக்கு? 13 கிடச்சிருக்கு. அப்போ 13 ஃபஸ்ட் நம்பர் 13னா கண்டிப்பாக ரிமைனிங் நம்ம மிச்சம் வரும்போது அடுத்து எப்படி இருக்கும்? 13 பாயிண்ட் சம்திங். அப்போது 13க்கும் அடுத்த நம்பர் என்ன? 14. அப்போ இந்த 2 நம்பருக்கு இடையில தான் இது இருக்கும். அதுதான் ஆன்சர். இப்போ பாருங்கள், ரூட் 180 மதிப்பு எதுக்கு ரெண்டுக்கு இடையில் அமையும்? 13 மற்றும் 14. இது 2 நம்பருக்கு இடையில தான் அமையும். சரியா? அவ்வளோதாம்மா. இதோட இந்த சம் முடிஞ்சது. ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் எதுவும் டஃப்பாக இருக்க மாதிரி தெரியல. சரி, டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.